யாத்திராகமம் 31 அதிகாரம் 15 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். மார்க்கு 2 அதிகாரம் 27 பாருங்க. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த காலத்துலலாம் மனுஷங்க ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க தான். எதனாலுமே கடவுள் மூலமா கடவுளை சம்பந்தப்படுத்தி ஒரு ஒழுங்க சொன்னாதான் மனுஷன் அதுக்கு அடிபணிவான். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவானவங்களா ஆயிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு நம்ம சொன்னா எடுபட்டுரும், இவங்க பகுத்தறிகிற தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தவராதான் அதை ஆண்டவர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு மக்கள்கிட்ட. ஓய்வு நாள்ல வேலை செய்யறதுங்கிறது வேற, ஓய்வு நாள்ல நல்ல காரியங்கள் செய்யறதுங்கிறது வேற. இப்பவும் நம்மள சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஓய்வு நாள்ல படிக்கக்கூடாதுன்றவாங்க பிள்ளைல. ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நம்ம படுத்து ரெஸ்ட் தான் எடுக்கணும், கோயிலுக்கு போகணும், படுக்கணும், நல்லா சாப்பிடணும், ஓய்வு எடுக்கணும், இதை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, அதையும் செய்யணும். ஓய்வு நாள் கடவுளுக்குன்னு உரியது, அதில் நம்ம அவரை நினைக்கணும், அவருக்காக எல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் சில வேலைகள் நமக்கும் பிறருக்கும் நன்மை தரும் வேலைகள் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடாமல் ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய தருணம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்யலாம்.